ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் அனிதா காளிராஜ். உன் கைபிடித்து நான் நடைபயின்ற ஆற்றங்கரை, உன் குழல் இசையில் நான் மயங்கி நின்ற பூஞ்சோலை, உன் அணைப்பில் நான் கிறங்கி நின்ற மகிழ மரத்தடி, உன் தோள் சாய்ந்து நான் ஆடிய கொடி ஊஞ்சல், இவை அனைத்தும் என் நெஞ்சில் நீங்கா நினைவுகளாய். வேலை விஷயமாக விஸ்வநாதன் சில நாட்களுக்கு நியூ ஜெர்சியில் தங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதால் இங்கே வீட்டில் நித்யாவும் கௌதமும் தனித்து விடப்பட்டனர். காலையும் மாலையும் அவளுக்கு சமைத்து போட்டுக்கொண்டும் அவள் பள்ளி செல்லும் போதும் வரும்போதும் உடன் சென்று கொண்டும் தன் நாட்களை ஓட்டிக்கொண்டிருந்தான் கௌதம். அந்த ஊரில் மழைக்காலம் ஆரம்பிக்க துவங்கிவிட இருவரும் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் பெரும்பாலான நேரங்கள் வீட்டிலேயே கழிக்க நேரிட்டது. மாலை மழை பொழிய துவங்கியதும் குளிர் தாங்க முடியாமல் இருவரும் கணப்பின் முன்பு வந்து அமரத் துவங்கி விடுவர். அன்றும் அப்படித்தான். கணப்பின் அருகே போடப்பட்டிருந்த சோபாவின் ஒரு புறத்தில் அமர்ந்திருந்த நித்யா டிவியில் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை கண்டு சிரித்தபடி அமர்ந்திருக்க, மறுபுறத்தில் தனது லேப்டாப்புடன் வேலையில் ஈடுபட்டிருந்தான் கௌதம். சிறிது நேரம் அவள் விழுந்து விழுந்து சிரிப்பதை கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தவன் பின் அருகில் இருந்த குஷனை எடுத்து அவள் மடி மீது வைத்து அதில் தலை சாய்த்து கொண்டான். உதட்டில் உறைந்து போன சிரிப்புடன் அவனை முறைத்த நித்யா, இப்போது எழுந்திருக்கப் போகிறீர்களா இல்லையா என்று கத்த, உச்சுக்கொட்டி முகம் சுளித்தவன், என்ன நிதி, வெகு நேரமாக லேப்டாப்புடன் ஒரே நிலையில் எப்படி அமர்ந்திருக்க முடியும்? கழுத்தெல்லாம் ஒரே வலி. உன்னால் முடிந்தால் தோலை பிடித்து விடு, இல்லை என்றால் அமைதியாக இரு என கத்திவிட்டு தன் வேலையில் ஈடுபட்டான். சரியான அரக்கன், ராட்சசன் என்றெல்லாம் மனதுக்குள் அவனை திட்டியபடி அமர்ந்திருந்த நித்யா சிறிது நேரத்தில் எனக்கு தூக்கம் வருகிறது என்ற அறிவிப்பு போல கூறினாள். இன்னும் கொஞ்ச நேரம் நிதி என்று கெஞ்சியவன் கொஞ்ச நேரத்தை ரொம்ப நேரமாக நீட்ட எரிச்சலுடன் அவனை பற்றி தள்ளி எழுந்தாள் அவள். அறையை நோக்கி செல்பவளின் பின்னையே தானும் சென்றவனை நின்று முறைத்தவள், இங்கே ஏன் வருகிறீர்கள்? உங்கள் அறை அங்கே இருக்கிறது என்று கூற, அவனோ, ஐயோ நிதி, வெளியே பார், இடியும் மின்னலுமாய் மழை எப்படி பெய்கிறதென்று. எனக்கு இடி என்றால் பயங்கர பயம். இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தானே இருக்கிறோம். நான் உன்னுடன் படுத்துக்கொள்கிறேன் நிதி, ப்ளீஸ் என்று கெஞ்ச, அவனது நடிப்பை கண்டு கொண்டவள் உள்ளுக்குள் புன்னகைத்துவிட்டு தன் படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டாள். சிறிது நேரம் லேப்டாப்பில் தன்னை மூழ்கடித்து கொண்டிருந்தவன் பின் நேரமாகிவிட்டதை உணர்ந்து அதை மூடி வைத்துவிட்டு அரை ஜன்னலின் திரைகளை இழுத்து மூடிவிட்டு அவள் அருகே வந்து படுத்தான். அங்கே கௌதமனின் வீட்டில் படுக்கை மிகவும் பெரிதாக இருக்கும். அதனால் இருவரும் ஒரே கட்டிலில் படுத்தபோது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒரு முறை புரண்டால் அடுத்தவரை இடித்து கொள்ளும் தூரத்தில் அமைந்திருந்த படுக்கையை கண்டு சிரித்து கொண்டான் கௌதம். வெளியே விடாது பெய்து கொண்டிருந்த மழை குளிர் பரப்ப இரவும் குளிரும் அவனை உசுப்பேற்றி தன் அழகு மனைவியை காண சொல்லியது. மறுபுறம் திரும்பி உறங்கி போயிருந்தவளை கண்டபடியே படுத்திருந்தவனின் கைகள் சற்று நேரத்தில் உயர்ந்து அவள் கழுத்தை வருட சட்டென கையை விலக்கி திரும்பி படுத்து கொண்ட கௌதம், ஐயோ, என்ன காரியம் செய்ய துணிந்தோம்? ஒரு முறை அவள் விருப்பமற்று அவளை தீண்டியதற்கே 7 மாதங்களாக வேதனையை அனுபவித்தோம். மறுபடியுமா? வேண்டாம் சாமி என்று எண்ணிக்கொண்டவன் கட்டிலின் மறு ஓரத்திற்கு சென்று அவள் புறம் திரும்பாமலேயே படுத்துக்கொண்டான். காலையில் கண் விழித்த நித்யா கட்டிலின் மறு ஓரத்தில் ஒரு முறை புரண்டால் கீழே விழுந்து விடுவது போல் படுத்திருந்தவனை கண்டு சிரித்து அவன் தோளை பற்றி உள்ளே இழுத்தாள். என்ன நிதி என்று கொஞ்சியபடி அருகே இருந்த தலையணையை கட்டி அணைத்து கொண்டவனை கண்டு முறைத்து பின் அவன் கையில் இருந்த தலையணையை பிடுங்கி அவன் முகத்தில் வைத்து அழுத்தினாள். ஐயோ, கொலை கொலை, கொண்ட கணவனை கொலை செய்ய பார்க்கிறாள் என்று கத்தியபடி பதறி எழுந்த கௌதம், அடி பாவி பாதகி, தாலி கட்டிய கணவனை இப்படி கொல்ல பார்க்கிறாயே, நீ எல்லாம் ஒரு தமிழ் பெண்ணா என்று கத்த ஒன்றும் கூறாமல் முறைத்தபடியே நடந்து சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் நித்யா. அன்று காலைதான் பள்ளி செல்கையில் உடன் வந்து மாலை அவளை அழைத்து கொண்டு திரும்பி வந்தவனிடம், எதற்கு இப்படி பாடிகார்டு வேலை பார்க்கிறீர்கள்?
இங்கே இருக்கும் பள்ளிக்கு என்னால் சென்று வர முடியாதாக்கும் என்று நொடித்து கொள்ள அவள் முகத்தை திருப்பி பார்த்து சிரித்தவன் நடந்து கொண்டிருந்தவளை நிறுத்தி, உன்னுடன் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் சொர்க்கமாக கருதுகிறேன் நிதி. அப்படி இருக்கையில் இந்த வாய்ப்பை தவற விடுவேனா சொல் என்று கூற, அவன் குரலும் முகமும் பார்வையும் மாறிய விதத்தை கண்டு சிலித்து போன நித்யா வாயடைத்து போய் நின்று விட்டாள். அவள் திகைப்பும் காதலுமாய் தன்னை நோக்குவதை கண்டுகொண்டவன் மெல்ல நெருங்கி, நிதி, உன்னை இப்போது முத்தமிட வேண்டுமென்று தோன்றுகிறது எனக்கு. முத்தமிடலாமா என்று வினவ, முகம் சிவந்து தலை குனிந்தவளின் கழுத்தை பற்றி பெருவிரலால் அவள் முகத்தை நிமித்தியவன் அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை அழுத்தி குனிந்து காதோரத்தில் அழுந்த முத்தமிட்டான். அவளை விட்டு உதடுகளை விலக்காமலேயே அவன் மேலும் மேலும் முன்னேறி அவள் முகமெங்கும் ஊர்வலம் நடத்தியவன் தன் இரு கைகளையும் இணைத்து அவள் இடையில் கோர்த்து கொண்டு அவள் இதழை நோக்கி குனிந்தான். தவிப்பும் துடிப்புமாய் கண்களை அழுந்த மூடிக்கொண்டவளை இமைக்காமல் நோக்கியவன் மெல்ல ஒரு கரத்தை உயர்த்தி துடிக்கும் அவள் இதழ்களை வருடி குனிந்து அழுந்த முத்தமிட்டான். அவன் தோலை இறுகப்பற்றி தன்னை மறந்து அவன் முத்தத்தில் மூழ்கி போயிருந்த நித்யா படபடவென மலைத்துளி தன்மேல் விழ துவங்கியதும் அவனை விலக்கி தள்ளிவிட்டு வீட்டை நோக்கி ஓடினாள். வெகு நாளைக்கு பிறகு மனைவியை தீண்டிய மகிழ்ச்சியில் மலையில் ஆடிய கௌதம் பின் வீட்டை நோக்கி நடந்து சென்றான். உள்ளே நுழைந்தவன் நேராக நித்யாவின் அறைக்கு செல்ல, அங்கே ஜன்னல் வழியே மலையை வெறித்தபடி அசையாமல் நின்றிருந்தாள் நித்யா. அவள் அணிந்திருந்த கருப்பு நிற சேலை காற்றில் ஆடிக்கொண்டு கவிதை பாட, முழுவதுமாக நனைந்து விட்ட ஆடையுடன் அவள் நின்றிருந்த கோலம் அவனை இசைபாட வைத்தது. கால்கள் தானாக அவளை நோக்கி செல்ல, அவள் அருகே சென்று அவள் தோளை பற்றியவன் அங்கே தவழ்ந்து கொண்டிருந்த முடியை விலக்கி கழுத்தில் இதழ் பதித்தான். கண்களை இறுக மூடி நடுங்கியவளை தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டவன் மேலும் மேலும் முன்னேற, ஒரு கட்டத்தில் அவனை தன் முழு பலம் கொண்டு விலக்கி தள்ளிய நித்யா அழுது கொண்டே தோட்டத்தை நோக்கி ஓடினாள். அவள் அழுததும் ஒன்றும் புரியாமல் விழித்த கௌதம் வெளியே மழை வலுப்பதை உணர்ந்து விரைந்து ஓடினான். தோட்டத்தில் போடப்பட்டிருக்கும் கல் பெஞ்சில் மரத்தடியில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நித்யா. நிதி, நிதி, என்னம்மாய் இது? இடியும் மின்னலுமாய் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீ இப்படி மரத்தடியில் வந்து அமர்ந்திருக்கிறாயே, எழுந்து வா நிதி, ப்ளீஸ் என்று கெஞ்ச, நான் வரமாட்டேன், நீ இங்கிருந்து போ என்று அவள் உச்சஸ்தாதியில் கத்த, நித்யா, நான் சொல்வதை கேள், என் பொறுமை இழக்க சோதிக்காதே, எழுந்து வா நித்யா என்றவன் அவள் சொல் பேச்சு கேட்காமல் அங்கேயே அமர்ந்திருப்பதைக் கண்டு கோபப்பட்டு அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நடந்தான். சொல் பேச்சு கேட்பதே இல்லை என்று கடிந்து கொண்டவன் அருகில் இருந்த துவாலையை எடுத்து அவள் கையில் கொடுத்து, சீக்கிரம் துடைத்து உடைமாற்று, சரி பிடித்து கொள்ளப் போகிறது என்று கூற, அவனை வெறித்து நோக்கியவள், 7 மாதங்களாக நான் செத்து சாம்பலாகி விட்டேனே என்பதை கூட அறியாமல் தன் போக்கில் இருந்த உனக்கு இப்போது என்ன பெரிய பாசம் காதல் என்று வினவ, அவளை கோபத்துடன் நோக்கியவன், என்ன பேச்சு பேசுகிறாய் முட்டாள் என கூறி பலாரென அறைந்தான். அவன் அறைந்ததும் அழுகை அதிகமாக, அடி, நன்றாக அடி, இப்படி அடித்த பின் நீ என்ன செய்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என கண்ணை கசக்கியபடி கூற, அவள் சொன்ன வார்த்தையின் பின்னே ஒளிந்து கிடந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதமிற்கு இதயத்தில் வலி ஏற்பட்டது. அவள் காலடியிலேயே அமர்ந்தவன் நிமிர்ந்து வேதனையுடன் அவள் முகம் நோக்கி, நித்யா, அன்று நான் கோபத்தில் நீ என்னிடம் பொய் கூறி மணந்து கொண்டாய் என்கிற ஆதங்கத்தில் அறிவிழந்து அப்படி நடந்து கொண்டேன். அதை நினைத்து நான் வருந்தாத நாளே இல்லை கண்ணம்மா. உன்னால் அதை நிச்சயம் மறக்க முடியாது. ஆனால் என்னை இப்படி ஒதுக்கி தள்ளாதே ப்ளீஸ். அன்று நான் புரிந்த தவறுக்காக நீ என்ன தண்டனை அளித்தாலும் தாங்கிக் கொள்கிறேன். என்னை விட்டு விலகி செல்லாதே கண்மணி, ப்ளீஸ். இனி நிச்சயமாக கூறுகிறேன், உன் அனுமதியின்றி என் கை விரல் கூட உன் மீது படாது. ப்ளீஸ் நித்யா என்று அவன் கெஞ்ச, அழுகையை நிறுத்தி கண்ணை துடைத்து கொண்டவள் மாற்று உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். அவள் சென்றதும் கனத்த மனதுடன் அவன் அறைக்கு வந்த கௌதம் தன்னைத்தானே திட்டியபடி ஈர உடையை மாற்றக்கூட மறந்து அப்படியே உறங்கி போனான். வெகு நேரம் கழித்து இரவு உணவை சமைக்க வெளியே வந்த நித்யாவிற்கு
அவன் அப்படியே உறங்கி போனது வலியை ஏற்படுத்தியது. பின் எனக்கென்ன என்று சென்று விட்டவள் பின் சிறிது நேரம் கழித்து மனம் தாங்காமல் அவன் அறைக்கு சென்று அவனை எழுப்பினாள். கௌதம், கௌதம் என அவள் உலுக்கியதில் கண் விழித்தவன் அவளை கண்டு புருவம் நெறித்தான். வந்து உடை மாற்றிக்கொண்டு படுத்துக்கொள்ளுங்கள் என்று அவள் கூற, மறுபேச்சின்றி எழுந்து சென்று உடை மாற்றிவிட்டு மீண்டும் படுக்கையில் விழுந்தான். அவன் அறையை விட்டு வெளியே வந்த நித்யாவிற்கு மனம் சோர்ந்து போனது. இந்த மனம் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறது? அவன் நெருங்குவதை ரசிக்கிறது. அவன் விலகினால் துன்புறுகிறது. அவன் உரிமை எடுத்துக்கொண்டால் கோபப்படுகிறது. அவன் தன்னை நோகடித்து கொண்டால் அவனுக்காக பதறுகிறது. என்னதான் இது என்று வெகுவாக சிந்தித்தவள் அறிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். அவள் கௌதமை தீவிரமாக காதலிக்கிறாள். முதல் நாள் வீட்டினுள் நுழைகையில் அவன் கண்ணில் இருந்த காதலை கண்டு கொண்ட உடனே அவன் மீது இருந்த கோபம் அனைத்தும் மாயமாய் மறைந்து விட்டது அவளுக்கு. ஆனாலும் இவனை இவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பதா என்று தன் கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தாள். வீம்பையும் வீராப்பையும் விட்டு கொடுக்க மனமில்லாமல் தான் அவனை விலக்கி கொண்டிருந்தாள். அவனது காதல் பார்வையையும் அன்பையும் அக்கறையையும் வெகுவாக ரசித்து கொண்டுதானே இருந்தாள். அவன் தீண்டிய போது தன்னை மறந்தாளே. ஆனாலும் அன்றைய நாளின் நினைவு அவள் மனதில் தோன்றி அவளை வேதனைக்குள்ளாக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து கௌதம் கலங்குவதையும் வேதனைப்படுவதையும் கண்டுவிட்ட பின்பு அந்த நினைப்பு கூட காணாமல் போனது. இனி என்ன? அவனுடன் இணைவதுதான் பாக்கி. சிரிப்புடன் அவனை எண்ணியபடியே உறங்கிப் போனாள். மறுநாள் காலை அவனுக்கு முன்பே எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்து சமையலை துவங்கியவள் அவன் எழுந்ததை உறுதி செய்து கொண்டு கௌதம், கௌதம் என்று குரல் கொடுத்தாள். என்ன என்றபடி வந்தவனிடம், மேலே இருக்கும் மிளகாய் பொடி டப்பாவை எடுக்க வேண்டும், எனக்கு எட்டவில்லை, என்னை கொஞ்சம் தூக்கிவிடு என்று கூறினாள். சற்று திகைத்து போய் அவளை நோக்கியவன் பின், நான் வேண்டுமானால் ஒரு ஸ்டூல் எடுத்து வருகிறேன், இல்லை என்றால் நானே எடுத்து தருகிறேன் என்று கூற அவனை முறைத்தாள் நித்யா. அப்படி பார்க்காதே, தொடாமல் தூக்க முடியாது நிதி, புரிந்து கொள் என்று அவன் சினுங்க இடையில் கை வைத்து அவனை முறைத்து பார்த்தவள், தொடாமல் தூக்க முடியாதென்று எனக்கு தெரியாதா? இப்போது உன்னால் என்னை தூக்க முடியுமா முடியாதா என்று மிரட்ட வேறு வழியின்றி அவள் அருகே வந்து தூக்கினான். பொறுமையாக ஒவ்வொரு டப்பாவாக திறந்து திறந்து தேடி அவனை சோதித்தவள் கடைசியாக வாவ், கிடைத்து விட்டது என்றபடி திரும்பி அவன் முகம் நோக்கினாள். அவள் முகத்தில் இல்லாது அவன் பார்வை வேறு எங்கோ பயணிப்பதைக் கண்டு திமிரி விலகியவள் ராஸ்கல் என்று விலகிச் செல்ல, ஐயோ கண்டுகொண்டாள் போலும் என்று எண்ணியவன் அமைதியாக நழுவி விட்டான். அதன் பின் சிறிது நேரத்திலேயே கௌதம், கௌதம் என கூவியவள், என்ன வேளா வேலைக்கு நான் சமைத்து போடுவேன், நன்றாக மூக்கு பிடிக்க தின்னலாம் என்று நினைத்து கொண்டாயா? மரியாதையாக வந்து உதவி செய் என்று மிரட்ட, அடிப்பாவி, இத்தனை நாட்களாக நான் சமைத்து போட்டதை தானடி நீ உண்டாய் என்று அவன் கூற, ஆமாமாம், மகா கேவலமான சாப்பாடு என்று அவள் முகத்தை சுளிக்கவும் அவளை முறைத்தபடியே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். இந்த வெங்காயத்தை நறுக்கு என்றவளிடம், நிதி நிதி, வேறு ஏதேனும் காய் வெட்ட வேண்டுமானால் சொல், வெங்காயம் மட்டும் வேண்டாம், கண்ணீர் வரும் ப்ளீஸ் என்று கெஞ்ச, ஏன் வெங்காயம் இல்லாமலேயே அடுத்தவர்களை நீ அழ வைத்தாயே, இப்போது வெங்காயத்தால் நீ அழுவதில் தவறு ஒன்றும் இல்லை, செய் செய் என்று விரட்ட அவனும் முகத்தை சுளித்தபடியே குடம் குடமாக அழுது ஒரு வெங்காயத்தை வெட்டி முடித்தான். போதும் நிதி, வேறு ஏதேனும் தண்டனை கொடு ராசாத்தி, இது வேண்டாம் என்று பதற, ஓகே அந்த கேரட்டை துருவி கொடு என்று கூறினாள். பின் இங்கே வா, இந்த மசாலாவை இப்படி கிளறிக்கொண்டே இரு, இன்னும் 5 நிமிடத்திற்கு என்று கூறி அவனை நிறுத்தி வைத்துவிட்டு அவள் குளிக்கச் சென்றாள். 5 நிமிடத்திற்கும் மேலாக அதை கிண்டியவன், நிதி போதும் நிதி, இதற்கு மேல் கிளறினால் அடிபிடித்து விடும், நான் ஸ்டவ்வை அணைக்கிறேன் என்று கத்த, அணைத்து தொலடா, இதை கூடவா நான் சொல்லித்தர வேண்டும் என்று அவள் பதிலுக்கு சத்தமிட்டாள். ஒரு வழியாக அவள் சமைத்த உணவை இருவரும் உண்ணத் துவங்க மனைவியின் கைவண்ணத்தை கண்டு வியந்து, நிதி டார்லிங், இவ்வளவு நன்றாக சமைக்க எப்போது கற்றுக்கொண்டாய் என்று வினவ, இந்த 7 மாதங்களாக வீட்டில் இருந்தபோதுதான். தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தப்பித்து கொள்ள சமையல் பழகினேன் என்று அவள் இறுகிய முகத்துடன் கூற, அதற்கு மேல் உண்ண முடியாமல் போனது அவனுக்கு.
கொறித்துவிட்டு எழுந்தவனை கண்டவள் அவன் கைப்பற்றி, இப்போது என்ன சொல்லிவிட்டேன் என்று எழுந்து போகிறாய்? நீ சமைக்கும் கேவலமான சாப்பாட்டை விட என் சாப்பாடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அதை சாப்பிடாமல் எழுந்து செல்கிறாயே என்று அவனிடம் வம்பு செய்தாள். என் சாப்பாடு கேவலமா? அதனால்தான் வளைத்து கட்டினாயாக்கும் என்று கேலி செய்தவனிடம் பழிப்பு காட்டிவிட்டு போடா என்று அவள் கூற, டாவா என்று கொதித்து போன கௌதம், நீ போடி என்று பதிலுக்கு கூறியவன் கண்கள் பளிச்சிட மனைவியை நோக்கினான். வெகு நாளைக்கு பிறகு அவள் ஒருமையில் அழைப்பதைக் கண்டு அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று விடுமுறை நாள் என்பதால் அவனுடன் பேசி பேசியே பொழுதை கழித்தாள். அவன் அதற்காக ஏங்கி போயிருந்தவன் என்பதால் அவள் பேசுவதை ரசித்தான். இரவானதும் உறங்கச் செல்லும் வேளையில் தலையணையை டெட்டி பொம்மை சகிதம் தன் அறை வாசலில் நின்றிருந்தவளை கண்டு புருவம் நெறித்தவன், நித்யா என்னடாமா என்று விசாரித்தான். அது ஒரே மழையாக இருக்கிறது. இடி என்றால் எனக்கு மிகவும் பயம். அதனால்தான் உன் அறையிலேயே படுத்துக்கொள்கிறேன் என கூறி அவன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். அவன் அருகே படுத்துக்கொண்டு அவன் கணினியில் வேலை பார்ப்பதை பற்றி 1000 கேள்வி கேட்டவளிடம் சிரித்துக்கொண்டே அவள் கூந்தலை கோதியபடி பதிலளித்தான். அவனது மென்மையான ஸ்பரிசத்தில் கண்மூடி உறங்க ஆரம்பித்து விட்டாள் நித்யா.